ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருக்கும், குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரான உங்களிடம் சில பிரேத்தமான குணங்களை பார்க்க முடியும். அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே விரலை நீட்டி என் பையன் பேசுகிறான் பாரு, அவரும் இப்படி தான், யாராவது போய் பேசிட்டா கோபத்தில் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார், கண்ணெல்லாம் சிவந்துடும். இப்படி தந்த வழி பார்ட்னரின் குணராசியங்களை கடந்தும் குரோசங்களுடன் உங்கள் மகன் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் ராகு யோகமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஆபீஸில் தலைக்கு மேல் வேலை கிடைத்தாலும் உடம்புக்கு முடியாமல் போனாலும் கூட நித்திய பூஜை தவறாமல் செய்வீர்கள். அனாவசியமாக வெளியில் எதையும் சாப்பிட மாட்டார். ட்ரீட் பார்ட்டின்னு யார் கூப்பிட்டாலும் எனக்கு வேலை இருக்குன்னு ஒதுங்கிப்பார் என்று வாழ்க்கை துணையும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் என் பொண்ணு எங்கள் அப்பாவை தான் கொண்டு வந்திருக்கா என்று அம்மாவும் பூரிப்போடு சொல்வதற்கு காரணமானவரே கேதுதான். உதிக்கும் போது விதிக்கப்பட்ட கிரக அமைப்புப்படிதான் குழந்தைகள் பிறக்கிறது. மிதுனராசிக்காரரான உங்களுக்கு பூர்வ புண்ணியாதியாக சுக்கிரன் வருவதால் பிள்ளைகள் மூக்கு மொழியுமாக சுருண்ட முடியோடு அழகாக இருப்பார்கள். பிள்ளைகளை திருவிழா வைத்து தேரில் ஏற்றாத குறையாக அழகு பார்ப்பீர்கள். உங்களில் பலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பா இன்னும் இந்த ஓவர் முடியல, இன்னும் 2 பந்து இருக்குப்பா, ஏன்பா வெறும் ஸ்பின்னா போடுற என்று அப்பாவிடம் அன்பனை போல சகஜமாக உரிமையுடன் பிள்ளைகள் பேசும் அளவிற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பீர்கள். உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தவுடன் அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீச தொடங்கும். இங்கே சில நுணுக்கங்களை, ஜாதக விஷயங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். உங்களின் சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் திரைத்துறையில் பிரபலமடைவார், மிளிர்வார்கள். நல்ல பாடகராகவோ, பாடல் எழுதுபவராகவோ, நடிகராகவோ, இயக்குநராகவோ புகழ் பெறுவார்கள். சுக்கிரனுடன் உங்கள் ராசினான புதனும் சேர்ந்திருந்தால் சிறந்த ஆடிட்டராகவும், சிற்ப கலைஞராகவும், கட்டிட வாகன வடிவமைப்பாளராகவும் விளங்குவார்கள். மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளிடம் கிரியேட்டிவிட்டி சற்றே அதிகமாக இருக்கும். தேர்வில் கூட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் சொந்த நடையில் விடையளிப்பார்கள். சுக்கிரன் சனியுடன் சேர்ந்திருந்தால் பிள்ளைகள் அயல்நாடு சென்று உயர்கல்வியை முடிப்பார்கள். பெரிய நிறுவனம், தொழிற்கூடங்கள் வைத்து நடத்துபவராகவும் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு சத்திர ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவதால் 5ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலோ, சுக்கிரன் அல்லது புதனுடன் சேர்ந்திருந்தாலோ குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கிடைக்கும். உங்கள் அறிவுரையை அலட்சியப்படுத்துபவர்களாகவும் குழந்தைகள் இருப்பவர்கள். உங்கள் பாதாதிபதியாக குரு வருவதால் குரு 5இல் இருந்தாலும் மருத்துவத்தின் உதவியாலும் நவீன சிகிச்சையாலும் குழந்தை பெற்றுக் கொள்வீர்கள். நான் மிதுன ராசிதான், ஆனால் என் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக வரும் சுக்கிரன் என் ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள் கேள்வி இருந்தால் சுக்கிரனை பலப்படுத்தும் சில பரிகாரங்களை செய்யலாம். வெந்தயக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். சில நாட்களில் மொச்சப்பயிரையும் கலந்து சாப்பிடுங்கள். பொன்னி அரிசியுடன் அவரைக்காய், பீன்ஸ் போன்றவற்றை தானமாக கொடுங்கள். குடும்பங்களால் புறக்கணிக்கப்பட்டு வாழும் காதல் திருமண தம்பதியருக்கு உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள். பெரிய நெல்லி மரக்கன்றை நட்டு பராமரியுங்கள். வெள்ளியால் ஆன ஆபரணங்களை ஏழை பெண்ணின் திருமணத்துக்கு தானமாக கொடுங்கள். சுக்கிரன் கண்பார்வைக்கும் அதிபதியாக வருகிறார். எனவே அடிப்படை வசதி இல்லாத கிராம பகுதிகளில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்த உதவுங்கள். அப்படி செய்வோருக்கு துணையாக இருங்கள். கோயில் யானையின் ஒரு நாள் உணவு செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடந்தால் குழந்தை பாக்கியம் உடனே கிட்டும். பொதுவாக இவர்களுக்கு 28 முதல் 34 வயதுக்குள் குழந்தை பாக்கியம் அமைந்துவிடும். ஏனெனில் ஏறக்குறைய 20 வயது முதல் பாதாதிபதியான குரு திசை நடப்பதால் தாமதத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள். திருமண பொருத்தம் பார்க்கும்போது வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் ராகு, கேது, செவ்வாய் இல்லாமல் இருப்பது நல்லது. 24 முதல் 32 வயதுக்குள் மகப்பேறு அமையும். இவர்கள் விருச்சிக ராசி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருமணம் விரைந்து முடியும். குழந்தை பாக்கியமும் உடனே கிடைக்கும். சிலருக்கு அண்ணனுக்கு இன்னும் முடியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு என்று மூத்த சகோதரி அல்லது சகோதரனால் திருமணம் தள்ளி போகும். 30 வயதுக்குள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான குழந்தை வரத்தை தருவதாக துலா சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் பலவீனமாக இருப்பின் பெருமாள் ஆலயத்தை வழங்குவது சிறப்பாக இருக்கும். அதிலும் குழந்தை வரமனில் சொல்லவே வேண்டாம். வெண்ணெய் ஏந்திய கிருஷ்ணரான நவநீத கிருஷ்ணனை தரிசித்தாலே போதும். அப்படிப்பட்ட தலமே மதுரை நகரில் உள்ள நவநீத கிருஷ்ணன் ஆலயம். ஒரு முறை இந்த கிருஷ்ணரை தரிசியுங்கள். தன்னை போலவே ஒரு குழந்தையை உங்கள் இல்லத்திலும் தவழ செய்வான். அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு. என்னென்ன நன்மைகள் கிட்டும்? முருகன் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறார். பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் 6 படை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது. சரவணபவன் என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது. முருகா என கூறினால் வருந்துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது. இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும். முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி
தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும், திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும், குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும். தினமும் முருகனை வழிபடும் போது தூய ஆடை உடுத்தி விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்ததாக, பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும்? காரணம் இதுதான். பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி. வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு. கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும். எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். துளசி இலையின் நுனியில் நான்முகனும், அதாவது பிரம்மா, மத்தியில் திருமாலும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 12 ஆதித்யர்களும், 11 ருத்திரர்களும், 8 வாசுக்களும், 2 அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை. பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி தீர்த்தத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும். துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து, சுவாமி, இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பல மடங்கு பெருகும். அடுத்ததாக, மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள். குடும்பத்தில் உள்ள கடன் தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க, லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும். இதற்கு ஒரே வழி, வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும். வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவது. பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமின்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வைப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது. இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம், அமைதி, செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை தேடி வரும். மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சகவ்யம் பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும். பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போலே பஞ்சகவ்ய விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும். சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையை போல புகை வரும். அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும். மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான். வீட்டில் இருக்கும் தீய சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைபை உருவாக்கும், கடன் பிரச்சனையை போக்கும், செல்வ வளம் பெருக்கும், வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும். நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக, வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன்? இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா? பாருங்கள். வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை துவங்குகின்றனர். இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும். இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்க விடுகிறோம். எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம். வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலிலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது. இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது, வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும், சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பில்லை, சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 எலுமிச்சை பழங்களை எடுத்துக்கொண்டு அதை 4 பாகங்களாக பிளந்து கொள்ளவும். அதை 4 துண்டுகளாக வெட்டக்கூடாது. பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை முழுமையாக நிரப்பி அதில் 2 மிளகு போடுங்கள். பின் எலுமிச்சை பழத்தின் 4 வெளிபாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் 5 பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும். இதேபோன்றே 2 எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் 2 பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும். புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை மட்டுமே திஷ்டி கழிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும். இதை வெள்ளிக்கிழமை அன்று காலையில் தான் செய்ய வேண்டும். அடுத்து வரும் வியாழக்கிழமை அன்று அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம். மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல எலுமிச்சம்பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும். எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. எலுமிச்சம்பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள். எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மனரீதியாக உணர முடியும்.